அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 91 12வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். உன் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தட் இஸ் அ ப்ரேயர் ஃபார் ப்ரொடெக்ஷன் என்று நாம் சொல்லுவோம். ஒரு பாதுகாப்பின் ஜெபம் என்று கூட அழைக்கலாம். முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தான், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குறவன் தான். அவனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற அப்படின்னாலே நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவனை உயர்ந்த அடைகிறதை வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் தான் உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லமையிலே தங்குகிறவன். பாருங்கள், அப்போது அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், பால சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற அப்படின்னாலே நான் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்க அப்படின்னா உயர்ந்து அழைக்கிறதை வைப்பேன். எனக்கு பிரியமானவர்களை, இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக நாம் என்றென்றும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய நிழலிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய நிழலிலே நாம் தங்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய மறைவிடம், அவர்தான் நம்முடைய புகலிடம். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பு எல்லாம் நமக்கு அருளப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் சொல்லுகிறார். ஸோ ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிறார், விடுதலையை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பார்த்து கொண்டே வாருங்களேன். பலன் கொடுக்கிறார், திடன் கொடுக்கிறார். பாருங்கள், வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம். தேவனுடைய மறைவிலே வந்து தங்குவோம். தேவனுடைய நிழலிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பாதுகாப்பிலே நாம் வளர்வோம். அவருடைய சமூகத்தை விட்டு என்றும் விலகாமல் என்றென்றும் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் நமக்கு முன்பாக போவார், நம்மோடு கூட இருப்பார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் இப்படிப்பட்டதான் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீடித்த நாட்களாக நம்மை திருப்தியாக்கி ரட்சிப்பின் நன்மையால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அத்தகைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தாரும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கேட்போம். இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தை நாம் நாடி நாமே அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பாதத்தில் ஒப்புக் கொடுத்து படைப்போம். இன்றைக்கும் ஆண்டவர் எங்களோடு கூட வாரும், எங்களை கரும்பிடித்து நடத்தும், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடியும், எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய பிரசன்னத்திலே கடந்து போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் எல்லா தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், வியாதிகளுக்கும், வேதனைகளுக்கும், சிங்கங்களுக்கும், பாலசிங்கங்களுக்கும், வலு சர்ப்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நீடித்த நாட்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 91ஆம் சங்கீதத்தை குறித்து அநேக காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். ஆண்டவரே, பாதுகாப்பின் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னதமானவருடைய மறைவிலே ஆண்டவரே இருக்கிறவர்களாக, சர்வ வல்லமையுடைய நிலையில் தங்குகிறவர்களாக, உங்களுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதம் கொடுக்கிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நீடித்த நாட்கள் கொடுக்கிறபடினாலே கர்த்தாவே, என்றென்றைக்கும் உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். 23ஆம் சங்கீதம் சொல்லப்பட்ட கடைசி வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக நன்மையும் கிருபை எங்களை தொடரும்படி நாங்கள் வாழும் நாளெல்லாம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராகும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராகும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.